ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவே முடி அடர்த்தியாக இருந்தது, ஆனால் இப்போ முடி கொட்டி கொட்டி ஃபுல்லாகவே சொட்டையாக மாறிட்டு இருக்கு. முன்னெற்றியில் பார்த்தீங்கன்னா முடியே இல்லை, வழுக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ கவலைப்பட்டுட்டு தானே இருக்கும். கவலையே விடுங்க, உங்களுக்கு முடி கொட்டின இடத்துல, அதாவது சொட்டை வழுக்கை விழுந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு முடி வரத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நமக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நம்மளோட சொட்டை வழுக்கை தலையில் முடி முளைக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க இந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யார் தலையுமே சொட்டை வழுக்கை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நரைமுடி பிரச்சனையும் வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க, நமக்கு முடி கொட்டின இடத்துல புதுசாக முடி முளைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடி நிறைய கொட்டுது, அதாவது டெய்லியும் கொட்டுறதை விட நமக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்னாவே நம்ம உஷாராயிடணுங்க. அசால்ட்டாக விட்டுட்டோம்னா கன்ஃபார்ம் நமக்கு சொட்டதாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் திரும்பவும் நமக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஹேர் லாஸ் ஆன இடத்துலையும் நமக்கு புதுசாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது சொட்டை விழுந்த இடத்துல, வழுக்கை விழுந்த இடத்துல, கேப்பாக இருக்க இடத்துல இந்த பேஸ்ட்டை தாங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை சொட்டை வழுக்கை விழுந்தவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எனக்கு முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பொடுகு பிரச்சனை வரக்கூடாது, முடி நல்லா வளரணும், முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதங்க. சரி, இதில் என்னென்ன நம்ம கலந்துருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 3 பொருட்கள் மட்டும்தான் நம்ம கலந்துருக்கோம். இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தாங்க, அவசியம் இருக்கக்கூடிய பொருள்னே சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பாருங்கள், கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெத்தலை கொடி எப்படி படர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க வச்சோம், முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம். கீழே எந்த அளவுக்கு மண்ணில் அப்படியே படர்ந்து பச்சை பசேல்னு ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் இந்த வெத்தலை பாருங்கள், கையை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வெற்றிலை கொடி யார் வீட்டில் நல்லா செழிப்பாக படர்ந்துருக்கோ, அதாவது நல்லா வளர்ந்துருக்கோ, அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க வாசம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 வெத்தலை எவ்வளோ பெரிய வெத்தலையாக இருக்குது பாருங்கள். முக்கியமாக இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சளி பிரச்சனை, ஜீரண பிரச்சனை மட்டும் சரி பண்ணாதுங்க, நம்ம உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்று தாங்க இந்த சொட்டை வழுக்கையில் திரும்பவும் முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த வெத்தலைங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 வெத்தலை நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். குழந்தைங்க ரொம்பவே சளி இருக்கிறதுனால கொழுந்து வெத்தலையாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த 3 வெத்தலையை தான் இப்போ முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போது இந்த வெத்தலையை காம்பு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு ஜீரண கோளாறு வருது அப்படிங்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆயுசுக்கும் ஜீரண பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அது கூடவே 4-5 பீஸ் தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி செடிங்க. ரோட்டு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சி கிடக்கும். கீழாநெல்லி மாதிரியே நிறைய களைச்செடிகள் இருக்குங்க. அடியில் காய்க்காயாக இருக்கும், அதாவது இலைக்கு அடியில் காய்க்காயாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கீழாநெல்லி. பார்த்து எடுத்துகிட்டு வந்துருங்க. முக்கியமாக வேரோடு பிடுங்கிட்டு வந்துருங்க. இந்த கீழாநெல்லி பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலை பிரச்சனைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொட்டையில் முடி முளைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வேரை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முக்கியமாக வேறு தாங்க நமக்கு முக்கியம். இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய 3 பொருட்கள் வெற்றிலை, தேங்காய், கீழாநெல்லியோட இலை, வேர், தண்டு, காய்ப்பூ எல்லாமே எடுத்துக்கோங்க. இது 3ஐயுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சாலும் சரி, அல்லது நைஸாக அரைச்சாலும் சரி, உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது நீங்கள் தலையில் பேஸ்ட்டாக அப்ளை பண்ண போகிறீங்க, டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கற்றாழை ஜெல் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கற்றாழை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி அதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முகம் ஃபுல்லாகவே வலிஞ்சிட்ருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. தலையில் எண்ணெய் வச்சுருந்தாலும் சரி, எண்ணெய் வைக்கலைனாலும் சரி, இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக மாறும். முடி கொட்டின இடத்துல உங்களுக்கு சூப்பராகவே முடி முளைக்க ஆரம்பிக்கும். முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படி இல்லைங்க, என்னால் டெய்லிலாம் இந்த மாதிரி அரைச்சி தடவ முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஒரு ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட செம்பருத்தி இலை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த 3 தாங்க அதிகமாக சேர்க்கணும். இப்போ எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் இந்த எண்ணெயை சொட்டை வழுக்கை விழுந்த இடத்துல, முடி இல்லாத இடங்களில் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்க
நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரிசல்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காசா பணமா நம்ம வந்து கடையில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து தான் நம்மளோட பிரச்சனையை சரி பண்ண போகிறோம். ஸோ மெனக்கிடாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சப்போஸ் இது கீழாநெல்லியா இல்லையா, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த செடியை ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் கீழாநெல்லியா இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். சப்போஸ் எனக்கு ரெடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், அது மட்டும் இல்லாமல் நலுங்கு மாவு, சிகக்காய் பொடி, ஹேர் டை எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கீழாநெல்லி ஆயிலுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. முகர்ந்து பார்த்தாவே நல்ல ஒரு சூப்பரான மனம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கசடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் தலை தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடி. நல்ல ஒரு வாசனை முடியில் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நரமுடி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதிப்பட்டு கடைகளில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துருதுங்க. அதுக்கு பதிலாக நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஹேர் டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டாக் அவுட்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஹேர் டையை நம்ம எதை வச்சு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரும்பூலா மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இது அவ்வளோவா வெளியில் மார்க்கெட்டில் வரவே இல்லைங்க. ஆனால் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 25 கிராம் இலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் அந்த ரேட்டுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேரான மூலிகை. இந்த கரும்பூலா மூலிகையில் பழம் வந்து கிடைக்குங்க. அந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட பெரிய சைஸ்லேயும் இருக்கும். அதாவது தண்ணி அதிகமாக விளையிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும். தண்ணி இல்லாத இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்களாக இருக்கும். இந்த பழங்கள் கிடைச்சதுன்னா அதை சும்மா விட்டுறாதீங்க. அது டெய்லியும் உள்ள இன்டேக்காக எடுக்கும்போது நமக்கு நரமுடி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது சரியான மூலிகைங்க. அதனால் இது எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க. சப்போஸ் இதை ரோடு ஓரங்களில் எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட இலைகள் பழங்களை பறிச்சுட்டு வந்துடுங்க. இதை வச்சு தான் நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பழத்தை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதை நசுக்கி பார்த்தாவே கலர் நல்லாவே தெரியும். இப்போ அந்த இலைகளையும் பழங்களையும் நல்லா காய வச்சு மிக்ஸி ஜார்லேயே நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் கரும்பூலா பொடி. உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சீகக்காய் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷாம்பு போட்டு குளிக்கும் போது நிறைய கெமிக்கல் நம்ம மண்டையில் வந்து அப்படியே பழிஞ்சிருக்குங்க. இதனால் பொடுகு, அது மட்டும் இல்லாமல் முடிக்கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வரும். அதுக்கு பதிலாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா 24 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இதை பேக் பண்ணி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மூலிகை எல்லாமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும், அதே சமயம் உங்கள் முடியை ஷைனிங்காகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஹேர் பேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஹேர் டை, ஹேர் பேக் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்மக்கிட்ட ஃபேஸ் பேக் கூட இருக்குங்க. இந்த ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க, குளியல் பொடின்னு சொல்லுவாங்க, பாத் பவுடர்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தோலை வந்து சரி பண்ணக்கூடியது. நமக்கு இப்போ வயசானாலுமே தோல் வந்து சுருங்கி போயிடும் இல்லையா, ஒரு மாதிரி வயசான தோற்றம் நமக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. அதாவது வயசானாலுமே நம்ம தோல் வந்து சுருங்கி போகாமல் அப்படியே ஷைனிங்காகவே இருக்கும். முகத்தில் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராது, கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முகத்தில் நல்ல அந்த பிம்பிள்ஸ் அதனால் வந்து அந்த மார்க் இருக்கும் இல்லையா, கருப்பு கருப்பாக டாட்டாக, அந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்துக்கு கீழே கருப்பாக இருக்கிறது, மூக்குக்கு வாய்க்கு கீழெல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக முகத்தை நல்லா ஷைனிங்காகவும் பளபளன்னு வச்சுருக்கும். பார்லருக்கு போய் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறோம், அந்த ஃபேஷியல் இந்த ஃபேஷியல்னு பண்ணுறோம். கடைகளில் போய் நிறைய க்ரீமை வாங்கி முகத்தில் அப்புறம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான முறையில் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய இந்த நலுங்கு மாவு பவுடரை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட ஆஃபர் கூட போயிட்டு இருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, முடியல கை வச்சா கையோட கலந்துட்டு வருதா, தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகும், முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலுங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர்.
3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.